ஜெபி. ம் சொல்லுங்க ஏசப்பா. என்ன ஜெபி, சர்ச்சில் இருந்து இவ்வளோ டென்ஷனாக வர? அதுவா ஏசப்பா, நான் தெரியாம ஒன்று பண்ணிட்டேன். அது யார் பாஸ்ட மாட்டி விட்டாங்கன்னு தெரியல, யாரோ போய் மாட்டி விட்டுக்கிறாங்க. இன்னைக்கு செய்தி ஃபுல்லா பாஸ்ட் அதே தான் பேசினாரு. அதுவும் என்னையே பார்த்து என்னையே கை காமிச்சு பேசினாரு. ஒரு ஊழியக்காரன்னா உங்ககிட்ட வார்த்தை வாங்கி அதை பேசணும். ஆனா அவரு யாரோ போட்டு குத்த வச்சு பேசிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு செய்தி ஃபுல்லா. அப்படிலாம் இல்லையே மகனே, அவர் நேற்று உபவாசிச்சு ஜபம் பண்ணி என்கிட்ட வாங்கின வார்த்தையை தானே பேசினாரு. அவரை எதுவுமே பேசவே இல்லையே. எஸ்ஸப்பா, என்ன சமாதானம் பார்த்தோம்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. இனிமே நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேன், வேற ஏதாவது சர்ச்சுக்கு போய்கிறேன். என்னது, நான் உனக்கு கொடுத்த சபையை விட்டு வேற சபைக்கு போக போறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ உன் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு. ஆமா, நீங்க சொன்னதை கரெக்டுதான் ஏசப்பா. நான் அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரொம்ப கடன் பிரச்சனையோட சமாதானம் இல்லாம தான் இருந்தேன். அந்த சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் தான் இந்த அளவு சமாதானமா இந்த அளவு செழிப்பா மாறினேன். கரெக்டு தான். ஆனா நான் வேற சர்ச்சுக்கு போனாலும் அப்படித்தானே இருப்பேன். அது எப்படி மகனே? நான் உன்னை நடத்தக்கூடிய ஞானத்தையும் நீ ஆசீர்வாதமா இருப்பதற்கு உனக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தையும் நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரருக்கு தான் கொடுத்திருக்கேன். வேற சபை ஊழியக்காரங்களுக்கு அவங்க சபையில இருக்கிற ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன். நீ வேற சபைக்கு போனா நீ இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருப்பியாங்கிறது சந்தேகம்தான். நீ இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கன்னா நான் உனக்கு தந்த ஊழியக்காரர் உனக்காக பண்ண ஜபமும் உபவாசமும் தான் காரணம். நீ ஜபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மகனே, நீங்க உங்க ஊழியக்காரருக்கு விரோதமா என்னெல்லாம் பேசுறீங்க, என்னெல்லாம் பண்றீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். நான் தெரிய வச்சிருவேன். ஆனாலும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்காக உபவாசம் பண்றாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக உபவாசம் பண்றாரு. மகனே, கொஞ்ச நாளா நீ வழி மாறி போற. எனக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்க. கரெக்டா? ஆமா, சாரி ஏசப்பா. நீங்க யாரும் நரகத்துக்கு போக நான் விரும்பல. உங்களுக்காக நான் என் ரத்தத்தையே கொடுத்துருக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்க எல்லாருடைய முகத்தையும் நான் என் வீட்டுல பரலோகத்துல நான் பார்க்கணும். அதான் நான் உங்களுக்காக சிந்தின என் சொந்த ரத்தத்தை வீணாக்கிடாத மகனே. ஏசப்பா, நான் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். நான் பரிசுத்தமா இருக்கிறவங்க கிட்டதான் என்னால அதிக நேரம் வாசம் பண்ண முடியும். அதனாலதான் உங்க ஊழியக்காரர் மூலமா நான் உங்களை எச்சரிக்கிறேன். ஆனா அந்த பொதுவான எச்சரிப்பை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? மகனே, நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஊழியக்காரரை தூசிச்சுட்டு வந்தல்ல, நீ அவரை தூசிக்கல, அவர் மூலமா பேசின என்னதான் நீ தூசிச்ச. ஏசப்பா, ரொம்ப சாரி ஏசப்பா, என்ன மன்னிச்சிடுங்க ஏசப்பா. நீ உன் தப்ப உணர்ந்துட்டேன்னு எனக்கு தெரியும் மகனே. நீ போய் நான் உனக்கு கொடுத்த ஊழியக்காரர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேளு. போ மகனே. சரி ஏசப்பா.